ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எஸ்எஸ்சி டெக்க்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். joinindianarmy.nic.in இந்த சைட்லாம் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். எஸ்எஸ்சி டெக்குங்கிறது ஆஃபீஸர் கேடர். ஸோ நம்ம வந்து ஆஃபீஸர் செலெக்ஷனில் இங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஃபீஸர் என்ட்ரி, அப்ளை ஆர் லாகின். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஆதார் கார்டு, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஸ்கேண்ட் காப்பி ஆஃப் சிக்னேச்சர், சாஃப்ட் காப்பி ஆஃப் லேட்டஸ்ட் ஃபோட்டோ, ஆதார் லிங்க்டு மொபைல் ஃபார் ரிசீவிங் ஓடிபி, ஆக்டிவ் இமெயில் ஐடி, மார்க் ஷீட் ஆஃப் குவாலிஃபைங் கோர்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸெட்ரா. கண்டினியூ. சேம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தான் இருக்கணும். எலிஜிபிலிட்டி இங்கே யாருமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. நம்ம இந்த க்ரைட்டீரியாவை நம்ம இப்போ கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். நம்ம நியூ யூசர், ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டாப் பண்ணியிருக்கோம். மெட்ரிகுலேஷன் டீட்டெயில்ஸில் எப்படி இருக்கும்? மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் இல்லை ஃபாதர் நேம் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். OTP, registration process mandatory to apply online. Okay. ஸோ கண்டினியூ. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த எலிஜிபிலிட்டியில் போய் எப்படி செக் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஇ பிடெக்கோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் ப்ரீ ஃபைனல் இயர் கொடுக்கக்கூடாது. ப்ரீ ஃபைனல் இயர்னா நீங்கள் தேர்ட் இயர்னு அர்த்தம், ஃபைனல் இயர் கிடையாது. ஸோ இங்கே பிஇ பிடெக் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் அப்பியரிங் அப்படின்னு கொடுக்கணும். அப்பியரிங் அன்மேரிட், செக் எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் ரெண்டு இதுக்கு எலிஜிபிள். ஃபைனல் இயர்ஸ் எல்லாமே டிஜிசி, டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், எஸ்எஸ்சி டெக்னிக்கல். ஸோ நம்ம இப்போ இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து இப்போ ஓப்பனில் இல்லை, அதனால நம்மளுக்கு அப்ளை பட்டன் வரல. ஸோ நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இது பிஇ பிடெக் இல்லாமல் ஸோ நான் இங்கே போய் அப்ளை கொடுக்குறேன். திருப்பி அதே லாகின் பேஜுக்கு தான் போகுது. நம்ம அதை ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பேஜுக்கு. ஸோ அதிலேருந்து போகிறோம். ஓகே, ரெஜிஸ்டர் வித் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். ஸோ மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்னாலும் சரி, ஆதார் கார்டுனாலும் சரி. நான் ஆதார் கார்டு சூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன சொன்னால், ப்ரொசீட் ஒன்லி இஃப் யுவர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இன் ஆதார் இஸ் சேம் அஸ் இன் யுவர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், எல்ஸ் ரெக்டிஃபை யுவர் ஆதார் டீடைல்ஸ் அண்ட் தென் ரெஜிஸ்டர். ஸோ நீங்கள் ஆதார் கார்டு மூலமா கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டுலேயும் மெட்ரிகுலேஷன்லேயும் உங்கள் நேம் வந்து சேமாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நான் இப்போ காமிக்கிறேன். ஒரே விஷயம். ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் பேர் எப்படி இருக்குன்னா மனோரஞ்சன், ரெண்டுக்கும் ஸ்பேஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு வி இருக்குது. ஸோ இனிஷியல் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கணும். இப்போ வி மனோரஞ்சன் அப்படின்றத அது ரெண்டு நியூ ஐடென்டிட்டின்னு கிரியேட் பண்ணும். நீங்கள் பண்ண முடியாது. இல்லை மனோரஞ்சனுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இருந்தாலும் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக எப்படி இருக்கணும்னா 10th மார்க் ஷீட்லையும் ஆதார் கார்ட்லையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்பேஸ்லேருந்து இனிஷியல் எங்கே வரணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இப்படி உங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே நேமாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரெக்வஸ்ட் கொடுத்து அது உங்களுக்கு பின்னாடி நீங்கள் எழுத போகிற மற்ற எல்லா எக்ஸாம்ஸுமே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சிடிஎஸ் எக்ஸாம், மற்ற எக்ஸாம் யூபிஎஸ்சி சைட் மூலமா போகிறது எல்லாமே உங்களுக்கு ரெண்டுமே 10th சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும். இல்லைனா உங்களால் அப்ளிகேஷனே அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் ப்ரொசீட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. ஓகே, ஃபைன் கொடுத்தோன்னே டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ மற்றதெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ரோல் நம்பர்,
Year of exam 2020. Father's name. Your email, நம்ம என்ன ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுக்குறோமோ அதான் யூசர் நேம் விச் கேனாட் பி சேஞ்ச். யூசர் நேமை சேஞ்ச் பண்ண முடியாது, பட் நம்ம மெயில் ஐடியை வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த கேப்சா கிளியராக தெரியல, ஸோ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கேன். JXV. ப்ராசஸ் ஆகுது. OTP is sent to mail ID. Okay. Submit. Okay. Details எல்லாமே வந்துருச்சு. Gender male, marital status unmarried. Unmarried இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் ஆஃப் கின் நேம். ஓகே, நான் ஃபாதர் நேமே ரிப்பீட் பண்ணுறேன். எங்க மொபைல் நம்பர் சேம் மொபைல் நம்பர். ஓகே, கின்னோட மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. ஸோ நான் இன்னொரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, ஐ ஹேவ் ஆதார் நம்பரில் இல்லை, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் மூலியமாக தான் போயிருக்கேன். ஸோ அதனால் இதுதான் செலக்ட் ஆகிருக்கு டிஃபால்ட்டாக. ஸோ செக்யூரிட்டி கொஷின்ஸ். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். ஓகே, ஸோ அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்டெலாம் ஃபில் பண்ண போகிறோம். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இது பண்ணியாச்சு. 10th சர்டிஃபிகேட் நம்பர். இது சர்டிஃபிகேட் நம்பர் தான். ஸோ நம்ம இங்கே வந்து ரோல் நம்பர் கொடுக்கக்கூடாது, சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். சர்டிஃபிகேட் நம்பர் உங்களோட சர்டிஃபிகேட்டில் டாப்பில் இருக்கும், டாப் கார்னரில் இருக்கும். அதான் சர்டிஃபிகேட் நம்பர். எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன். இப்போ இது வந்து எஸ்எஸ்சி டெக்ங்கிறது இன்ஜினியர்ஸ்க்கு தான். ஸோ ஃபைனல் இயர்ஸும் அப்ளை பண்ணலாம், முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். 2 பேருமே இதே தான் சூஸ் பண்ணணும். பிஇ, பிடெக், டிஆர், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபைனல் இயர்னா ப்ரீ ஃபைனல் இயர் கிடையாது, ப்ரீ ஃபைனல் இயர்னா 3rd இயர். ஸோ இதை சூஸ் பண்ணணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்ட், ஃபைனல் இயர்னா அப்பியரிங். ஸோ இப்போ நான் அப்பியரிங் கொடுக்க போகிறேன். இது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க கிடையாது. ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாஸ்வேர்ட் ரெக்குயர்மெண்ட். பாஸ்வேர்ட் ETK74Z. Okay. You have to upload your photo, signature before to apply any application. Okay. ஃபோட்டோ வந்து 20 KB கூட தான் இருக்கணும். உங்களுக்கு பெரிய சைஸில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் பெயிண்டில் போய் ரீசைஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து சைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பொறுத்து சைஸ் கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். உங்கள் ஃபோட்டோ சைஸ் வந்து பெருசாக இருக்குது, இல்லை சாம்பிள் சிக்னேச்சர் சைஸ் வந்து பெருசாக இருக்குது, ஃபைல் சைஸ் அப்படின்னா ரீசைஸ் நீங்கள் கொடுத்து 50 அப்படின்னு கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்து போங்க. உங்களுக்கு எப்போ அந்த ஃபைலுக்குள்ளே வருதோ அது வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். இமெயில் அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாமே கரெக்டு. மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஆதார் நம்பர். ஓகே, ஆதார் நம்பர் கேட்குது. ஸோ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஆதார் கார்டை வந்து ஏர்லியராக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதார் கார்டு கொடுக்கல. ஐ ஹியர் பை கிவ் மை கன்சென்ட் டு. ஓகே, இன் வாட் டவுன். ஓகே, மதுரை. எஜுகேஷன் டீடைல், ஸ்டேட் போர்டு. ஓகே, பிடெக் அப்பியரிங். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ யூசர் நேம் இதுதான். கேப்சா. சேவ். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி எரர் வருது. ஸோ திருப்பி ஃபஸ்ட் வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம வரணும். ஓகே, ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்ளை பண்ணோம். ஓகே, அப்டேட். ஓகே, okay, I hereby give my consent. Okay, appearing.
சரி. ஸோ ரெக்கார்ட் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே ரெக்கார்டு. இப்போ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தா நமக்கு அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரலாம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்டேட். ஓகே, இப்போ வேணா வேறு ஏதாவது ஃபீல்ட் எடிட் பண்ணுறோம்னா எடிட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சேவ். ஸோ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். ஓகே, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் இருக்குது. ஸோ அது எரர் வருது, பட் ஆனாலும் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு எல்லாமே சேவ் ஆகிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ளை ஆன்லைன். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது அப்படியே சேவ் ஆகிருக்கு. இங்கே இருக்கு அப்ளை. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக கிளியராக படிங்க. கண்டினியூ. பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணியிருந்தோம். இங்கே சிக்னேச்சர். ஓகே, திரும்ப நம்ம அப்ளை பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸோ நேஷ்னாலிட்டி இந்தியன். சேவ் அண்ட் கண்டினியூ. கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே கேப்ஸ்டாக்கில் கொடுக்குறேன். மதுரை, தமிழ்நாடு, மதுரை. Save and continue. Education details, type of school. Others, roll number of 12th. Okay. ஸ்கூல் பேர். இது வந்து 12th ரோல் நம்பர் கேட்குது. ஸோ சர்டிஃபிகேட்டில் இருக்கும். சர்டிஃபிகேஷன் நம்பரில் ரோல் நம்பர். ஸோ அந்த ரோல் நம்பர் கொடுக்கணும். 12th எவ்வளோ பர்சன்டேஜ்? மெயின் ஸ்ட்ரீம், மெயின் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். ஓகே, இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இது என்னென்ன ஸ்ட்ரீம்? இப்போ மிஸ்க் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோடது நீங்கள் சூஸ் பண்ணிருக்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எந்த ஃபீல்டுக்குள்ள வருது? சிவில்குள்ளே வருதா? சிவில் அப்படிங்கிறதுல ஒரு 5 செட் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 5 to 10 செட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சாப்பிட்டு நோட்டிஃபிகேஷன் இப்போ கரண்டாக இருக்க நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறேன். இப்போ இதில் சிவில் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், சிவில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த செட்டு ஃபுல்லாகவே இருந்தாலே சிவில்குள்ளே தான் வரும். அது ஆர்கிடெக்சர், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஃபுல் செட்டில் உங்கள் டிகிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் இங்கே சிவில்னு கொடுக்கணும். அதே மாதிரியே கம்ப்யூட்டருக்கு இப்போ இந்த இன்ஜினியரிங் எல்லாமே நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தீங்களாலும் சரி. ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இவங்க கொடுத்துருக்க இது எல்லாமே அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 3D அனிமேஷன், கிராஃபிக்ஸு, நானோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி தான் கொடுக்கணும். இவங்க இங்கே குரூப் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ நீங்கள் அது மாதிரியே கொடுக்கணும். ஸோ மெயின் ஸ்ட்ரீம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். நோட்டிஃபைட். ஓகே, இது அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காது. அவங்க டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இப்போ செமஸ்டர் மார்க் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ திருப்பி லாக் அவுட் ஆகிடுச்சு. இங்கே போய் ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷனில் உள்ள போனால் ஸ்டேட்டஸ் ஓப்பனில் இருக்கு. ஸோ இங்கே வியூ. ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸோ கண்டினியூ. கம்யூனிகேஷன் கொடுத்தாச்சு. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல், அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒவ்வொரு தடவை நீங்கள் போய் செக் பண்ணி ஃபில் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டேட் ஆஃப். ஸ்லோவாக இருக்குது. ஒவ்வொன்றா லோட் பண்ணி வரதுக்கு வெயிட் பண்ணி பண்ணுங்கள். டேட் ஆஃப் ஜாயினிங் 22 ஜூலை 18. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் மோஸ்ட்லி மார்ச்சில் எக்ஸாம் முடிச்சிடும். ஸோ வந்து மார்ச்சில் ஏப்ரலில் முடியும். நான் ஏப்ரல் லாஸ்ட் கொடுக்குறேன். நேம் ஆஃப் காலேஜ், யூனிவர்சிட்டி, டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டு. ஸோ இங்கே வந்து இப்போ மார்க் கொடுக்கணும். நான் இதையும் வந்து இன்னொரு ஷீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதில் இருக்கிறது அப்படியே கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம இது வந்து சிஜிபிஏ வந்து இப்படி தான் இருக்கும். காமிக்கிறேன். மார்க் ஷீட்டில் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சிஜிபிஏ சிஸ்டம் பர்சன்டேஜ்னால் நீங்கள் அப்படியே போட்டலாம்.
டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத போடலாம். இப்போ உங்களுக்கு சிஜிபிஏ சிஸ்டமா இருக்கு அப்படின்னா இங்க இந்த இது போடக்கூடாது, கியூமுலேட்டிவ் கிடையாது. இந்த இது கரண்டா இது வந்து 8.5. ஸோ 8.5 வந்து இப்போ இது 5th செமஸ்டருக்கு. ஸோ இந்த 8.5க்கு நீங்க இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் டோட்டல் நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத எழுதணும். அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா எத்தனை பேப்பர் இருக்கோ, இப்போ உங்களுக்கு அரியர் இருந்தா நீங்க அதை விட்டுறணும். அந்த பர்டிகுலர் செமஸ்டர்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதான் உங்களுக்கு டோட்டல் ஆஃப் நம்பர் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இதுல வந்து 11 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ 11 சப்ஜெக்ட் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து 11,100. ஸோ இதுக்கு வாங்கின மார்க் வந்து இந்த 8.5க்கு இந்த மாதிரி என்ன பண்ணா 934. இங்க நான் போய் இது பண்றேன், கால்குலேட்டர்ல உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து 8.5 தான் உங்க சிஜிபிஏ. ஸோ உங்க டோட்டல் மார்க்ஸ் வந்து 1100. ஸோ நீங்க இப்போ மார்க்ஸ் நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்றதுக்கு 8.5 ஸோ 1100 இன்டூ 0.85. ஸோ உங்க சிஜிபிஏவை நீங்க பெர்சன்டேஜ்க்காக 0.85 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 934 இதுதான் வந்து இப்போ நம்ம இந்த செமஸ்டரோட நம்ம வாங்கியிருக்கிற மார்க். இதே மாதிரி நீங்க எல்லா செமஸ்டருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டே நீங்க இதை மட்டும் போடணும். இது தேவையில்லை, இது வந்து அதுவே வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க் இது வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன்டூ 100. இது வந்து உங்க சிஜிபிஏ 8.5 இல்லை 7.1 அப்படின்னா 0.71 இன்ட்டு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் இதை போட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ செமஸ்டர் 1 வந்து 900, 800, 800க்கு மார்க் வந்து 700. செமஸ்டர் 2 வந்து 900, 784, 1000, 890, இது 1000, 724, 1100, 935, 1100, 954. ஓகே, இப்போ இதை மட்டும் ஃபில் பண்ணியாச்சு. இதை மட்டும் ஃபில் பண்ணி இப்போ நான் கால்குலேட் அப்படின்னு கொடுக்குறேன். கால்குலேட் அப்படின்னு கொடுத்தோன்னே அதுவே கால்குலேட் பண்ணிடும் பெர்சன்டேஜ் ஒவ்வொரு செமஸ்டருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ், கியூமுலேட்டிவ் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு. ஸோ கியூமுலேட்டிவாக லாஸ்ட்டாக வர இந்த பெர்சன்டேஜை வச்சு தான் அது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. நீங்கள் எவ்வளோ இது பண்ணிருக்கீங்க, இப்போ லைக் 60% மேலே நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா எலிஜிபிலிட்டி. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டோட்டல் மார்க்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவீங்க. மார்க்ஸ் கோட் மட்டும் நீங்கள் வச்சுட்டு சிஜிபிஏலேருந்து நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சிஜிபிஏவை வந்து 10க்கு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 0.81, 0.71 இன்டூ அப்படின்னு போட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த மார்க்ஸ் கிடைச்சிடும். அது கிடைச்சோன்னா அதுவே கால்குலேட் பண்ணிடும். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, எஸ்எஸ்பி டீடைல்ஸ் வந்து எஸ். ஓகே, இது வந்து டீடைல்ஸ் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் எஸ்எஸ்பி. நீங்க இதுக்கு முன்னாடியே எஸ்எஸ்பி அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா எப்போ அட்டன் பண்ணீங்க, எந்த என்ட்ரிக்கு அட்டன் பண்ணீங்க, அதோட லொகேஷன், அந்த டீடைல்ஸ் தான் கொடுக்கணும். நீங்க இப்போதைக்கு எல்லாமே ஃபுல்லா ஃப்ரெஷ் தான் சொன்னோம். நோ கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, சம்மரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஃபுல்லா. இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. ஈச் எவ்ரிதிங் நீங்க வந்து செக் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க ஃபைனலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மாற்ற முடியாது. அப்ளிகேஷன் February 5 க்ளோஸ் ஆகுது at 3 PM. ரோல் நம்பர் வந்து உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான், அந்த க்ளோசிங் டைம் முடிஞ்சு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டோ இல்லை கேன்சலோ பண்ண முடியாது. எடிட் மோடில் இருக்கிற சேஞ்சஸ் உங்களுக்கு எப்போ வந்து எஃபெக்ட் ஆகும்னா சப்மிட் பட்டனை பண்ணால் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும். டவுன்லோட் பட்டனும் உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ ஐ ஹவ் ரெட் த நோட்டிஃபிகேஷன் ஃபார் திஸ் என்ட்ரி. ஐ அக்ரி டு obey ஆல் மை டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். உங்களோட மார்க் ஷீட்டில் என்ன மார்க் இருக்கோ அதை மட்டும் எக்ஸாக்டாக கொடுங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்போ உங்கள் மார்க் ஷீட்டை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ஒரிஜினல் மார்க் ஷீட்டை. அப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்கதும் அதுவும் தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களை அப்படியே திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் மார்க் கூட இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் உங்கள் மார்க் ஷீட்டில் மார்க் கம்மியாக இருக்குது, 1% இல்லை 0.5% கூட கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களை அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன மார்க்ஸ் இருக்கோ அதை போடுங்க. நிறைய பேர் ரிசல்ட் ஷீட் தான் வச்சிருந்தீங்க. ரிசல்ட் ஷீட் வச்சு என்டர் பண்ண முடியாது. உங்கள் காலேஜில் போய் எக்ஸாக்டாக உங்களோட அந்த பர்டிகுலர் செமஸ்டருக்கு உங்களோட சிஜிபிஏ கிட்டு நீங்கள் வாங்கி போடுங்க. சப்மிட். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன்? ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். ரோல் நம்பர் வந்து இப்போ தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷனில் இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கும். நம்ம வியூ பண்ணியிருக்கோம், சப்மிட் பண்ணிட்டோம். ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் வந்து இப்போ சப்மிட் ஆகிடுச்சு.